பிவட் டேபிள்ல இந்த மாரி டேட்டாவ வச்சு நம்ம பிவட் டேபிள் போட்டிருப்போம். அப்போ இந்த டேட்டா மாறும் பொழுது, இந்த வேல்யூஸ் மாறும் பொழுது, இந்த ஃபீல்டுடைய வேல்யூஸ் இன்டர்சேஞ்ச் ஆகும் பொழுது, இந்த பிவட் டேபிள் மாறணும். அதுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணி, அப்டேட் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். பண்ணும்பொழுது இந்த டேட்டாக்கு தகுந்த மாரி இது மாறும். நார்மல் பிஹேவியர் இன் பிவட் டேபிள் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த iPhoneல வந்து பார்த்தீங்கன்னா 37,000 இருக்கா? இந்த இடத்துல 10,000க்கு பதிலா நான் வந்து வெறும் 1000 போட்டேன் அப்படின்னா, பிவட் டேபிளும் மாறணும். பட் மாறாம 37 தான் காமிக்குது. அப்போ ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணா அது மாறுது. நேட்டிவா இப்படி தான் நடக்கும். பட் இது உடனே மாறணுமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் பொழுது, ஒரு சில ஆப்ஷன் இருக்கு. நார்மலா அது நடக்காது. பட் மாறணும் அப்படின்னும் பொழுது, நம்ம ஒரு சில விஷயங்கள பண்ணுவோம். VBA யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா வந்து ஒரு சில செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணி ஓப்பன் ஆகும்பொழுது இது அப்டேட் ஆகுற மாதிரி செட் பண்ணுவோம். பட் இப்போ ரொம்ப சிம்பிளா ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. இந்த பிவட் டேபிள செலக்ட் பண்ணிட்டு, ஹோம் டேபுக்காக இந்த இடத்துல பாருங்க பிவட் டேபிள் அனலைஸ் அப்படின்ற குரூப் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு அப்படியே லெஃப்ட் சைட்ல டேட்டா அப்படின்ற ஒரு டேப்ல ஆட்டோ ரிஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத எனேபிள் பண்ணிடுங்க. இந்த பிவட் டேபிள செலக்ட் பண்றோம். பிவட் டேபிள் அனலைஸ்ல இது போய் எனேபிள் பண்றோம். ஆட்டோ ரிஃப்ரெஷ் அப்படின்ற ஆப்ஷன. இப்போ நம்ம இந்த இடத்துல நல்லா கவனிங்களேன். இந்த 28,000 இருக்குது. பட் நான் இந்த இடத்துல 1000க்கு பதிலா 10,000 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, போட்ட உடனேயே இந்த இடத்துல 37 அப்படின்னு மாறிடுச்சு. உங்களுக்கு புரியும் நம்புறேன். இந்த ஆப்ஷன் புதுசா எனேபிள் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு இது இருக்கா இல்லையான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங். இல்ல அப்படின்னா என்ன ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இத பத்தி டெப்த்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும், கீழ உள்ள வீடியோ நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.